சாய் தேவா டிவி ஆன்மீக அற்புதம். ஓம் சாய்ரா. வணக்கம். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் மனிதர்களால் எப்படி கர்மாவை தொலைக்க முடியாமல் போகிறது என்பதை ஒரு கதை மூலமாக சொல்கிறார். ஒருவன் கூத்து பார்ப்பதற்காக பாயை சுருட்டி கொண்டு செல்கிறான். கூத்து ஆரம்பிக்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறது. கூத்து ஆரம்பிக்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறது அல்லவா, அது வரைக்கும் இந்த பாயை விரித்து நாம் கொஞ்சம் இளைப்பாறலாம் என்று சுருட்டி வைத்திருந்த பாயை விரித்து அந்த பாயின் மீது கொஞ்சம் இளைப்பாற நினைக்கிறான், இளைப்பாறுகிறான். அப்படியே தூங்கியும் விடுகிறான். யாரு? அந்த கூத்து பார்க்க வந்தவன். கூத்து ஆரம்பிக்கும் நேரத்திலே கூத்து ஆரம்பிக்கப்படுகிறது. இவன் தூங்கிக் கொண்டே இருக்கின்றான். கூத்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு வழியாக கூத்தும் முடிந்து விடுகிறது. பொழுதும் விடிந்து விடுகிறது. இவனுக்கு தூக்கம் கலைகிறது. எழுந்து பார்க்கிறான். அடடா, கூத்து முடிந்து விட்டதே, நம்மால் கூத்து பார்க்க முடியாமல் போய்விட்டதே என்ற கவலையோடு மீண்டும் அந்த பாயை சுருட்டி கொண்டு வீட்டுக்கே திரும்புகிறான். அந்த கூத்து பார்க்க வந்தவன் விழித்து கொண்டிருந்து கூத்து பார்த்திருக்க வேண்டும் இல்லையா? அந்த கூத்து பார்க்க வந்தவன் அப்படி பார்க்க முடியாமல் போனதால் அவனால் மீண்டும் அந்த பாயை சுருட்டி கொண்டு வீட்டுக்கே சென்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அதுபோலதான் கர்மாவும் தொலைக்க முடியாமல் மனிதர்களால் போகிறது என்று ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் இந்த கதை மூலமாக மக்களுக்கு உணர்த்துகிறார். நாமும் அதை உணர்ந்து செயல்படுவோம். சாய் தேவா டிவி ஆன்மீக அற்புதம். ஓம் சாய்ரா.